வணக்கம். 5ஆம் வகுப்பு தமிழ். இதில் 2ஆம் இணைவெளி தேர்விற்கான வினா வங்கி. இப்போ வினாக்களுக்கு விடையளியில் முக்கிய வினாக்கள் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை இப்போ பார்ப்போம். முதல் கேள்வி, கொக்கு எதற்காக காத்திருக்கிறது? எப்படி படிக்கணும்னு பாருங்கள். கொக்கு கேள்வியிலே இருக்கிறது. எதற்காக அப்படின்றது தான் கேள்வி. அப்போ தனக்கு இரையாகக்கூடிய பெரிய மீனிற்காக காத்திருக்கிறது. புரிந்ததா? எதற்காக காத்திருக்கிறது? தனக்கு இரையாகக்கூடிய பெரிய மீனிற்காக காத்திருக்கிறது. அடுத்து கேள்வி எண் 2 பாருங்கள். கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் யாவர்? யாரெல்லாம் கலர் நிலத்துக்கு ஒப்பாவர்? அதாவது கலர் நிலம்னா என்னது? பயன்படாத நிலம். அப்போ கல்வி கற்காதவர் கலர் நிலத்துக்கு ஒப்பாவர். புரிந்ததா? கல்வி கற்காதவர் கலர் நிலத்துக்கு ஒப்பாவர், எதற்குமே பயன்பட மாட்டார் என்பது பொருள். அடுத்தது, கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணங்களை கூறு. என்ன, ஏன் கல்வி செல்வம் மட்டும் சிறந்த செல்வம்னா, கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர். ஏன்? அவங்க எங்கு போனாலும் அவர்களுக்கு சிறப்பு தான். கல்வி கற்றவர் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். அடுத்தது, கல்விதான் அறிவை வளர்த்து நம்மை நல்வழிப்படுத்துகிறது. 2வது கருத்து என்னென்னா, நம்மளுடைய அறிவை வளர்ப்பது கல்வி ஆகும். புரிந்ததா? அடுத்தது, சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு யாது? சிறுமியின் நேர்மைக்கு தங்க காசு பரிசாக கிடைத்தது. நேர்மைக்கு கிடைத்த பரிசு என்னது? தங்க காசு. இதுதான் பதில். பெயர் சொல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு என்னது? இப்போ ஒரு பெயரை குறிக்குதுன்னா, சாந்தி, சந்திரன்னா நிலாவை குறிக்கு, கண் நம்மளுடைய உடல் உறுப்புகளை குறிக்கிறது. இது எல்லாமே பெயர் சொல் எனப்படும். கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் யாவை? கடலில் இருந்து நாம் பெறக்கூடிய பொருட்கள் மீன்கள், முத்துகள், சிப்பிகள். அடுத்து, பழமொழி என்பது யாது? நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் தான் பழமொழி ஆகும். நன்றி மாணவ செல்வங்களே.